ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போயுமே பாருங்கள், புளி சாப்பாடு அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதுவும் அந்த கோயில்கள்லாம் கிடைக்கிற மாதிரி புளி சாப்பாடு அப்படின்னு இப்போ கேட்டாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பவுடர் அரைச்சி வச்சு பேஸ்ட்டாகவும் செஞ்சு வச்சுட்டு நம்ம அப்பப்போ குழந்தைங்களுக்கு கிளறி கொடுத்து விடலாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ அளவெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அப்போ தான் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு டேஸ்ட் வந்து இதே போல் மாறாமல் வரும். சரியா? இப்போ என்னெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மல்லி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. அதே அளவுக்கு 1 ஸ்பூன் உளுந்து, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகமும் 3/4 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து கடுகு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் வறுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், லைட்டாக வறுத்துருச்சு. அந்த பருப்பு கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா எள்ளு வந்து சீக்கிரமாக பொரிஞ்சு போக வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் பாதி வறுத்ததுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கேன். கூடவே 8 போல் மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் வறுத்துடலாம். வறுக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக தீ வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கிறதுனால பக்குவம் வந்து மாறிடும். ஏன்னா பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் கொஞ்சம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். மல்லி, சீரகம் இதெல்லாம் சீக்கிரம் வறுபடுறோம். அதனால் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி சிம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுபடும். சரியா? அதே போல் நல்லா வறுத்துருச்சு அப்படின்னா அந்த கடுகு, வெந்தயம்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதையே நமக்கு தெரியும், வறுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே அருமையாக வறுத்துருச்சு. கருவேப்பிலை, மிளகாய், அப்படியே பருப்பெல்லாம் பாருங்கள், நல்ல கலரு, ரொம்ப கருத்து போகாமல் இப்படி வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். புளியோதரைக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மசாலா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம பவுடராகவும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லை தொக்காவும் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்காக தான். பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா கடைசியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு வந்து ஈரப்பதம் இல்லாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த பவுடரை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். இல்லை இந்த பவுடரை வச்சு நீங்கள் தொக்கு ரெடி பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. ஒரு வேளை காலையில் எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பவுடர் செஞ்சு நீங்கள் தொக்கா ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட எடுத்து வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. ஆனாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பு, சேஃபாக இருக்கும் இல்லையா? அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரைஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே எடுத்து கலந்து ஏதாவது சைடிஷோ இல்லை முட்டையோ வேக வச்சு நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும். ஆனால் அப்பப்போ செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்து உங்களுக்கு இதில் எது ஈஸின்னு பார்த்து நீங்களே செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை தொக்கு செஞ்சு காட்டிடுறேன். சரியா? தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு 50-100 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயிலே வதங்குறது தான் நமக்கு வந்து இது நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய், புளியோதரைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வறுத்தரலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் கலர் மாறினதுமே வேர்க்கடலை ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நிறைய பிடிக்கும்னா நிறையா கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வரமிளகாய் ஒரு 4 போல் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவிலையும் பவுடர் அரைக்கிறப்பையும் வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேருங்க. அது கூட கருவேப்பிலை. இப்போ இந்த பருப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதை கடைசியில் போட்டு கலந்துக்கலாம். எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பவுடரையும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லா எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அதை அப்படியே கெட்டியாக கரைச்சிருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். மசாலா எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம்.
அந்த அளவுக்கு தொக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். நான் முன்னாடியே சொன்னதான், பவுடர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ செய்கிறதுனா 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டு ஒருத்தர் 2 பேருக்கு செஞ்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அப்போ தான் அடுத்து வந்து இதை சேர்க்குற கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தொக்கும் நல்லா கெட்டியாயிருச்சு. அவ்வளவுதான், இறக்கி வைக்கிறதுல உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறமா தான் ஆஃப் பண்ணுங்க. நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான புளியோதரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்ல தொக்கு வந்து இதில் நான் சூடாக இருக்கிறப்பே போடுறேன். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக நான் வந்து கலந்து மட்டும் காட்டுறேன். நல்லா ஒரு பருப்போடு சேர்த்து எடுத்து போடுங்க. நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 கரண்டி எடுத்து போட்டு கிளறிக்கலாம். அவ்வளவுதான் பாருங்கள். இந்த மாதிரி கிளறி அப்படியே ஜம்முன்னு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்டுறலாம். சூப்பரான டேஸ்ட்டில் புளியோதரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் பசங்க போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும் உங்களுக்கு. என்ன ரெசிபி செஞ்சாலும் சரி, இந்த உருளைக்கிழங்கு அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பிள்ளைங்களுக்கு அது என்னமோ அது ஒரு ஆசை இந்த உருளைக்கிழங்கு மேலே. வேறு எந்த பொரியல் செஞ்சு கொடுங்க வேண்டாம், ஆனால் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் சத்தமே இல்லாமல் சாப்பிட்றாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுறணும். நல்ல பூண்டு வந்து கொஞ்சம் நிறையா போட்டாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட். அந்த பூண்டோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் அந்த லைட்டாக இந்த பச்சை வாடைக்காக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு நாள் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்தா அதுலேயும் ஒரு கம்ப்ளைண்ட், சின்ன வயசில் செய்வையில் அந்த குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அந்த உருளைக்கிழங்கு வறுவல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதை இதை செய்வோம் அப்படின்னு சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். அவங்க சின்ன பிள்ளையில சாப்பிட்ட அதே உருளைக்கிழங்கு வறுவல் இப்போ வேணும். அதுதான் இப்போ செய்ய போகிறேன். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். அவ்வளோதான். இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கலந்து விட்டு அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கே நல்லா மொறுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றினோம்னா உருளைக்கிழங்கு வந்து குழஞ்சி போயிடும். அதனால் தண்ணி எதுவுமே தெளிக்காமல் இந்த மாதிரி அந்த எண்ணெயிலேயும் அந்த சூட்டுலேயும் இந்த மாதிரி மூடி வச்சு சிம்மில் வச்சு இது போல் மூடி வச்சு வறுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப அருமையாக நல்ல முறுன்னு ரெடி ஆகும். இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கலர் வந்து நல்ல கோல்டன் கலரில் மாறி இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு பசங்களுக்கு செய்கிறப்ப மொறுன்னு இருக்கும், ஆனால் ஆறி போச்சுன்னா அது மொறுன்னு இருக்காதே அப்படின்னு கூட இன்னும் தெரியல இவ்வளோ பெரிய பசங்களுக்கு. என்ன பண்ணுறது, இருக்கட்டும். உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வெந்துருச்சு. இதான் நசுக்கி காட்டேன் பாருங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் மொறுப்பு வரட்டும். அப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வெந்தால் போதும். உருளைக்கிழங்கு வெந்தால் போதும், மொறுப்பெலாம் வேணாம் அப்படின்னா அந்த 2 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிருக்கும். ஆனால் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த மொறுப்பு வேணும் அப்படின்றதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வறுக்கிறோம். இல்லைன்னா 2 நிமிஷம்தான் உருளைக்கிழங்கு வேகிறக்கலாம். இந்த நல்லா சின்னதாக வெட்டி போட்டோம்னா அருமையாக வெந்துடும் 2 நிமிஷத்தில். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா தாராளமாக வேகும். அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், அதே போல் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா. இப்போ இதை போட்டு கலந்துருவோம். வெறும் மிளகாத்தூள் கூட போடலாம், ஆனாலும் கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டோம்னா இனி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். பாருங்கள், ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஒரு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு
ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்தாலே போதும், அதிக நேரம் வேண்டாம். இந்த வறுக்கிற டைமில் அந்த மசால் வாடையே நமக்கு போயிடும். அதனால் நம்ம வந்து மசால் வாடை அடிக்குமே அப்படின்ற கவலையே வேணாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்நாக் மாதிரியே கூட சும்மா எடுத்து அப்படியே ஒன்றுன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா சூப்பராக டைம் பாஸ் ஆகும். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ரெசிபிக்குமே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே உருளைக்கிழங்குனாலே நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான வறுவல் நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. வேறு எந்த காயுமே சாப்பிட மாட்றாங்க, உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுங்க. நம்ம கிச்சன் சேனலில் அவ்வளோ உருளைக்கிழங்கு வரும் வெரைட்டியாக செஞ்சு போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இதுவும் ஒன்று. என் பசங்களுக்கு நான் சின்ன வயசில் செஞ்சு கொடுத்தேன். அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நான் செஞ்சு கொடுத்த உருளைக்கிழங்கு வறுவல் ஞாபகமாக கேட்டாங்க. ஞாபகமாக நானும் செஞ்சு கொடுத்துட்டேன்.